எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துருக்கோம் விலாக், நானும் பிரவீன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னா, வண்டியில் வந்து ஏர் ஃபில்டர் மாதிரி தான் சில பேர் பர்ஃபார்மன்ஸ் அதிகரிக்குவாங்க. சில பேர் வண்டியோட ஏர் ஃபில்டர் மாற்றினா மைலேஜ் குறையுது, மைலேஜ் தர மாட்டேங்குவாங்க. சில பேர் ஏர் ஃபில்டர் மாற்றினா அந்த வண்டி சீக்கிரம் வீணாக போயிடும், சீக்கிரம் அந்த வண்டியோட லைஃப் டைம் முடிஞ்சிடும், லைஃப் குறையும் அப்படிங்குவாங்க. இதுக்கு எல்லாத்துக்கான சொல்யூஷன் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஏர் ஃபில்டர்னா என்ன சொல்லிடுறேன், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டோம். ஏர் ஃபில்டர்னால் ஒன்றும் இல்லை, வண்டியில் வந்து பெட்ரோல் இன்ஜினுக்குள்ளார போகும்போது குறிப்பிட்ட அளவான காற்று உள்ளார போய் எரிய வைக்கணும். ஸ்பார்க் அடிக்கும்போது குறிப்பிட்ட அளவு காற்று உள்ளார போனால் தான் பெட்ரோல் கலந்து எரிய ஆரம்பிக்கும். ஆக்சிஜன்லாம் ஒரு பொருள் எரியாது. அப்போ உள்ளார போகிற காற்று வந்து கொஞ்சம் பியூரான காற்று உள்ளார போனால் தான் நல்லது. டஸ்ட்டு கலந்து போயிடுனா வண்டியோட லைஃப் டைம் குறையும். அது இல்லாமல் அதிகப்படியான காற்று உள்ளார போச்சுன்னா வண்டியோட பெட்ரோல் எரியாது. அதனால் மினிமம் இவ்வளோக்கு காற்று போகணும், இவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஏர் உள்ளார போச்சுன்னா தான் எரியும் சொல்லிட்டு ஒரு அளவு வச்சுருப்பாங்க. அதை ஃபில்ட்ரு பண்ணுறதுக்காக ஒரு கொடுத்துருக்கு தான் ஏர் ஃபில்டர். காற்று ஃபில்ட்ரு பண்ணி, அதாவது டஸ்ட்டை ஃபில்ட்ரு பண்ணி காற்று ஒரு குறிப்பிட்ட அளவு உள்ளார பண்ணி வச்சுருக்கு தான் ஏர் ஃபில்டர். இப்போ ஏர் ஃபில்டர் மாற்றும் போது என்ன ஆகுது, டார்க் அதிகமாக சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதிகமாகும். எப்படின்னா, ஒரு சில வண்டியில் வந்து நம்ம ஏர் ஃபில்டர் மாற்றும் போது நம்ம கேன் ஏர் ஃபில்டர் மாரி போட்டோம்னா அதில் இருக்க ஹோல்ஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஹோல்ஸ் பெருசாக இருக்கும்போது அதிகப்படியாக காற்று உள்ளார போகும்போது பெட்ரோல் வந்து ஆக்சிஜன் அதிகமாக கிடைக்கும்போது நல்லா எரியும். ஒரு சில வண்டியில் வந்து அதிகமான காற்று உள்ளார போகிறதுனால சரியாக பெட்ரோல் எரியாது, அங்கே வந்து லீன் மிக்சர் க்ரியேட் ஆகும். இது எப்படி சொல்யூஷன், இது என்ன பண்ணி நம்ம வந்து வண்டியோட டார்க் அதிகப்படுத்தணும் சொல்லி பார்த்தீங்கன்னா, வண்டியில் வந்து ECUவில் வந்து நம்ம வந்து ஏர் ஃபியூல் மிக்சரை அதிகப்படுத்தணும். வண்டியில் நம்ம ஏர் ஃபியூல் மிக்சரை அதிகப்படுத்தணும்னா அதிகப்படியான காற்று வருது, அதேமாதிரி அதிகப்படியான பெட்ரோல் வரும்போது ரெண்டுமே ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் ஏர், ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் பெட்ரோல் வரும்போது அதிகமான அது எரியும் போது நல்லா பவர் அதிகமாக கிடைக்கும், டார்க் அதிகமாகும். வண்டியில் வந்து மாரி ஏர் ஃபில்டர் மட்டும் மாற்றினால உங்களுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் அதிகமாக கிடைக்குமா சொல்லி கேட்டால் கண்டிப்பாக கிடைக்காது. ஏர் ஃபில்டர் மாற்றி நீங்கள் வந்து ECUவில் வந்து மாரி ஏர் ஃபியூல் மிக்சரோட ரேட் அதிகப்படுத்தி நீங்கள் வந்து ஏர் ஃபியூல் அதிகமாக கொடுத்தாலும் வண்டி பெட்ரோல்லாம் எரிஞ்சு டார்க் ப்ரொடியூஸ் ஆனாலும் அந்த பர்ஃபார்மன்ஸ் ஃபுல்லாக உங்களால் ஃபீல் பண்ண முடியாது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், ஏர் ஃபில்டர் ஆல்ட்ரு பண்ணும்போது நீங்கள் வந்து சைலன்சர் ஆல்ட்ரு பண்ணணும். ஏர் ஃபில்டர் ப்ளஸ் சைலன்சர் ரெண்டுமே நீங்கள் சேர்த்து ஆல்ட்ரு பண்ணும்போது உங்களுக்கு வந்து சரியான அளவான பெட்ரோலும் சரியான அளவு காற்றும் வரும் உள்ளார, அதே அளவுக்கு காற்று வந்து வெளில போகிறதும் கரெக்டாக இருக்கும். அப்போ வந்து உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் நீங்கள் ஃபுல்லாக அனுப்பிக்க முடியும். ரெண்டு ஏர் ஃபில்டர் மாற்றினா உங்களுக்கு வந்து மைலேஜ் குறையுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக குறையும். ஏன்னா நீங்கள் ஏர் ஃபில்டர் மாற்றும் போது அதிகப்படியாக காற்று உள்ளார வருது, அது வந்து சில வண்டியில் வந்து சரியாக எரிஞ்சு டார்க் அதிகமாகும், சில வண்டியில் வந்து லீன் மிக்சர் கிரியேட்டே சரியாக எரியாது. பெட்ரோல் தேவைக்கேற்ப காற்று உள்ளார வரணும். கம்மியான காற்று இருந்தாலும் எரியாது, அதிகப்படியான காற்று இருந்தாலும் எரியாது, மீடியமான காற்று தான் எரியும். அது பெட்ரோலுக்கு ஈக்குவலான காற்று உள்ளார வரணும். அப்போ நீங்கள் வந்து ஏர் ஃபில்டர் மாற்றும் போது அதிகப்படியான காற்று வரும்போது உங்களுக்கு வந்து பெட்ரோல் மைலேஜ் லாஸ் ஆகுதில்ல. அப்போ வந்து அந்த ஹோல்ஸ் பெருசாக இருக்கிறதுனால அதிகமான காற்று வருது. அந்த ஹோல்ஸ் பெருசாக இருக்கும்போது அந்த காற்று கூட உங்கள் வண்டியில் அந்த அதிகமான டஸ்ட்டு உள்ளார போகும்போது இன்ஜின் வந்து தேய்மானம் அடைய ஆரம்பிக்கும். அப்படி தேய்மானம் அடையும் போது உங்கள் வண்டியோட லைஃப் சீக்கிரம் குறைஞ்சிடும். அது அதேமாரி தான் உங்கள் வண்டியில் நீங்கள் டார்க் அதிகப்படுதுன்னு சொல்லி ஆல்ட்ரு பண்ணும்போது உங்களுடைய வண்டியில் வந்து பெட்ரோல் அதிகமாக வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்போ வந்து உங்கள் வண்டியோட மைலேஜும் குறையும். இப்போ வந்து உங்களுக்குன்னா மைலேஜும் குறையுது, லைஃபும் குறையுது, டார்க் மட்டும் அதிகமாகுது. இந்த மெத்தட் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு இது யாரை சஜஸ்ட் பண்ண சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, வண்டி வந்து நான் பர்ஃபார்மன்ஸ் மட்டும் மாற்றுறேன், என் வண்டியில் பர்ஃபார்மன்ஸ் மட்டும் முக்கியம், வண்டியை நான் ரேஸுக்காக நான் இந்த மாதிரி மாடிஃபை பண்ணுறேன், நான் ஃபுல்லாக ரேஸ் ஓட்ட போகிறேன், அதனால் நீங்கள் வந்து சைலன்சர் ப்ளஸ் ஏர் ஃபில்டர் எடுத்து மாற்றிக்கிங்க. சில பேர் வந்து பர்ஃபார்மன்ஸ் மட்டும் லைஃப் தேவையில்லை, மைலேஜ் தேவையில்லை அப்படிங்கிறவங்க கூட நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள். ஆனால் நல்லா ஒன்று ஞாபகத்தில் வச்சுங்க, வண்டி நீங்கள் வந்து கேன் ஏர் ஃபில்டரோ இல்லை பர்ஃபார்மன்ஸ் தர மாதிரி நீங்கள் ஏர் ஃபில்டர் நீங்கள் மாற்றினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வண்டியில் லைஃப் டைமும் பெட்ரோலோட மைலேஜும் சீக்கிரமாக குறையும் உங்களுக்கு. இப்போ ஒரு சின்ன ஹோல்ஸில் ஒரு காற்று போகிறதும் பெரிய ஹோல்ஸில் ஒரு காற்று போகிறதும் டிஃப்ரெண்ட் இருக்குது. சின்ன ஹோல்ஸில் போகும்போது உங்களுக்கு வந்து டஸ்ட்டு போகாது, கரெக்டாக கட்டுப்படுத்தி வச்சுருப்பாங்க ஸ்டாக் ஏர் ஃபில்டரில். இதே நீங்கள் மாடிஃபைட் ஏர் ஃபில்டரில் ஹோல்ஸ் பெருசாக இருக்கும், டஸ்ட்டும் உள்ளார போகும், அதனால் வண்டியோட லைஃப் குறையும். இதை மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து ஏர் ஃபில்டர் மாற்றுங்க. நெக்ஸ்ட் வந்து நீங்கள் ஏர் ஃபில்டர் மட்டுமே மாற்றினா வந்து பர்ஃபார்மன்ஸ் தருங்கிறது ஒரு மூட நம்பிக்கை மாரி சொல்ல போனால் ஓரளவுக்கு தான் தரும் உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸு, அதிகமாக நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்காது. அதனால் நீங்கள் வந்து மாற்றும் போது சைலன்சர் மாற்றுங்க. நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி வந்து சைலன்சர் யூஸ் பண்ணி டார்க் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துட்டு போய் பாருங்கள். இப்போ சைலன்சர் சொல்கிறதையும் நம்ம ஏர் ஃபில்டர் சொல்கிறது ரெண்டும் மெர்ஜ் பண்ணி போட்டால் நம்ம வந்து வண்டியில் பர்ஃபார்மன்ஸ் சரியாக வரும். அந்த சைலன்சர் மாடிஃபை பண்ணால் மட்டும் உங்களுக்கு வந்து டார்க் இன்க்ரீஸ் ஆகாது, ஏர் ஃபில்டர் மாடிஃபை பண்ணால் டார்க் இன்க்ரீஸ் ஆகும், ஓரளவுக்கு இன்க்ரீஸ் ஆகும். நீங்கள் சைலன்சர் ப்ளஸ் ஏர் ஃபில்டர் ப்ளஸ் சைலன்சர் ரெண்டுத்தையும் நீங்கள் மாடிஃபை பண்ணால் தான் உங்களுக்கு வந்து டார்க் அதிகமாகும். மோஸ்ட்லி வந்து நீங்கள் டார்க் இன்க்ரீஸ் பண்ணாதீங்க, இருக்கிறத வச்சு நம்ம போதும், இருக்கிறத வச்சு நீங்கள் ஓட்டுங்க. சப்போஸ் உங்களால் முடியல, எனக்கு வந்து அதிகமான பவர் வேணும்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா இதை நான் சொன்ன பாயிண்ட்லேருந்து நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் மாற்றிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், வீடியோவில் பிடிச்ச எடுத்து கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் UDHAYAM VLOGS சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.